ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, 1.5 கப் அளவுக்கு பால், 1.5 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், வெல்லம் 200 கிராம் அளவுக்கு, அடுத்ததான் நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேவைப்படும், தண்ணி தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சமாக ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், ரோஸ்டட் பாதாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறையா விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதும் சரியாயிரும். இப்போ இந்த ஹீட் ஃபுல்லாக ஆறட்டும். இப்போ நல்லா சூடு கம்மியாயிருச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவு வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸில் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பால்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பால்ஸ்ன்ட்டுல நீங்கள் நீளமாக கூட உருட்டி அது ஒரு ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் எடுத்துக்கலாம். பாலுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த பால்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இடையில ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது உருண்டையெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு
அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் ஆகி வரணும். இதுக்கு பதிலாக நார்மலான வெள்ளை சர்க்கரை கூட அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்மளுக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கொழுக்கட்டை மாவில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வடி வச்சு வெள்ளைப்பாகை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பாயில் ஆகணும்னு வேண்டியதில்லை. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் தூவி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.